ஸ்டாலினை நம்பினா நம்ம ஜெயிக்க முடியாது. இதுதான் அடிப்படை. நீங்கள் கேட்டிங்கல்ல, ஏன் இப்போ கொடுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கல்ல. ஸ்டாலினை நம்புனா இந்த தேர்தலில் ஜெயிக்க முடியாதுன்றது சேகர்பாபுவுக்கு தெரிந்து விட்டது. அதை தாண்டி அவர் ஸ்டாலின் நம்பியும் இல்லை. நம்பி இல்லை. அதைத்தான் இது உணர்த்துது. முதல்வர் பண்ணுறாருன்னா ஒரு முதல்வர் கட்சியோட தலைவர் அவர் மனோரமா மாதிரி ஒரு பெரிய பப்ளிகேஷனில் அழைத்து இது போல் அவர் செய்கிறாரு. நீங்கள் அதுக்காக உங்கள் லெவலுக்கு நீங்கள் கலாட்டாவை கூப்பிட்டு இப்படி ஒரு ஷோ பண்ணுவீங்களா? நீங்கள் எ டே வித் சேகர் பாபு மியூசிக்லாம் பார்த்தீங்களா? சிஎம்மா நீங்கள் முதல்வர் மீது அச்சம் இருந்தால் இதை செய்வாங்களா? நீங்கள் இந்த சேகர் பாபுவோட டைமென்ஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதுதான் உண்மையான சேகர் பாபு. கொளத்தூர் தண்டராஜுக்கிட்ட பேசுனதான் உண்மையான சேகர் பாபு. ஆனால் முதல்வர் குடும்பத்துக்கிட்ட அண்ணியாரோட புடவை காரில் சிக்கிற போதுன்னு சொல்லிட்டு அண்ணி அப்படின்னு சிஎம் நடந்து போயிட்டு இருந்தானா செருப்பை தூக்கி கொண்டு முன்னாடி போடுவார். அவங்க 2 பேரும் இவ்வளவு பணிவானவனாக இருக்கானே, வச்சுக்கப்பா சிஎம்டியதை என்று கொடுத்து விடுவார்கள். இதுதான் உண்மையான சேகர் பாபு. உதயநிதி கிட்ட ஒரு மோதல் வந்தப்போ அப்போ வந்து வேற ஒரு அமைச்சராக இருந்தால் அமைதி காத்திருப்பாங்க. ஆமாம், நான் பேசாமல் விட்டுருப்பாங்க. உங்கள் அப்பாட்ட பார்த்துக்கிறப்போ உங்கள் அப்பாட்ட பேசியிருப்போ. அது என்னென்னா, இங்கே ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு சேகர் பாபு வேணாம். ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தில் ஒரு கழுதையை நிற்க வைத்து வெற்றி பெறுவார் இல்லையா? செல்வி ஜெயலலிதாவோட செல்வாக்கு அவங்க கை காட்டுபவர் தான் வேட்பாளர். பட் சேகர் பாபுக்கு நீ என்ன மீறிங்க ஜெயிக்க முடியாது. மெட்ராஸ் ஜெயிக்கணும்னா நான் உனக்கு சிஎம் மவனாக இருந்தேன்னா இன்னும் நீ என்ன மீறி செயல்பட்டுருவியா பார்க்குறியா? இதோட நீட்சி தான் எ டே வித் சேகர் பாபு.